ஹாய் கைஸ், இப்போ ஜே நம்ம மஞ்சள் கலர் சொக்கா போட்டுக்கிறவன் ஜே எங்கே இருக்கான்னா மேலே கண்ட்ரோல் ரூமில் இருக்கான். மைக்கு தான் இப்போ நாம் கட்சின்னு போவோம். அந்த கட்சியை நம்ம கட் பண்ணிட்டோம். வேணுன்னா எவ்வளோ நேரம் இருந்தால் கைஸ் அந்த கட்சினை பார்க்குறது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி ஸ்டைலியாக இருக்கால, அவன் தேடிட்டு இருப்பான் நம்மளை. அந்த குட்டி குட்டி ரோபோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்மளை பார்த்துச்சுன்னா அலாரம் அடித்து மாட்டி விடும், கரண்ட் ஷாக் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம தப்பிக்கணும். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். ஓகே, நம்ம ஐஸ்கிரீம் 4லேயே பார்த்துருப்போம். 3 கலரில் 3 ஐஸ்கிரீம் தேடி கண்டுபிடிச்சிருப்போம். அதேமாதிரி தான் இந்த ஐஸ்கிரீம் ஃபைலையும் 3 கலரில் 3 வால்வ் எடுக்கணும். ஒன்று ரெட்டு, இன்னொன்று க்ரீனு, இன்னொன்று ப்ளூன்னு நினைக்கிறேன். இது 3 கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாகவே அந்த சைடு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிக்கிட்ட போயிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஜேவும் மைக்கும் சேர்ந்து மீதி இருக்கிற 2 பேர் காப்பாற்றணும். இப்போ நம்மகிட்ட மெட்டல் பார் கிடச்சிருக்கு. இப்போ இருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு யூஸ் ஆகும். இந்த கன்னில் எது கிடச்சாலும் சரி, ஒரு இடத்துல போய் சேஃபாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெட்டல் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வைக்கணும். இந்த மெட்டல் ராடை வச்சுட்டு அப்புறமேட்டு காயில் ரெடி பண்ணணும். எக்கச்சக்கமான வேலை இருக்குது, அதெல்லாம் பொறுமையாக தான் பண்ணணும். இங்கே தான் வைக்கணும். இங்கே தான் இருந்தாங்க, பக்காவே வச்சுருவோம். வச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம காயில் தேவைப்படுது, அதெல்லாம் நம்ம பொறுமையாக தான் எடுக்கணும். இப்போ இந்த டிஸ்சார்ஜ் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போவோம். டிஸ்சார்ஜ் பேட்டரினா அதுக்குள்ளே சார்ஜே இருக்காதுங்க, சுத்தமாக சார்ஜ் இருக்காது. அதை நம்ம சார்ஜ் ஏற்றி வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேஸ்ட் சிஸ்டமோட சுவிட்ச் இருக்கும். ஓகே, அதேமாதிரி இந்த இடத்துல ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம டிசைன் பண்ணணும். ஒரு நேரம் அழுத்தி பிடிச்சா அப்படியே வரைய ஆரம்பிச்சிடுவோம். ப்ளூ பிரிண்ட்டு நிறையா பொருள் வந்துகிட்ருக்கும். இதை வச்சு ஒரு கன்று செய்ய போகிறோம். குட்டி ரோபோட்டு தான் இருக்குது, இருந்தாலும் அது அலாரம் அடிச்சிச்சுன்னா அந்த ராட்லாம் வந்துடும். எதுக்கு நமக்கு தொல்லைன்னு தெரிஞ்சு அதெல்லாம் கண்டுக்காமல் சுற்றி வலிச்சு போயிடுவோம். ஐஸ்கிரீம் 4லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் முடி வாங்கிட்டோம். 3 டைமோ 2 டைமோ சரில, ஆனால் தோற்றுட்டோம். இந்த டைம் ஒரு தடவை கூட தோக்க மாட்டோம். ஓகே, இந்த பேட்டரி வச்சிட்டேன். இப்போ இந்த லிவர் இழுத்தவொடனே பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம கையால் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கும். ஓகே, அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ நமக்கு உட்டன் ஸ்டிக்கும் இன்னும் 2 பொருள் தேவை. அது 2 பொருளை வச்சு ஒரு கன்று செய்ய போகிறோம். அந்த கன்னை வச்சு போட்டு பொசிக்கிடலாம். ஓகே, சின்ன சின்ன ரோபோட்டுக்கெலாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நம்மளை பார்த்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அலாரம் அடிச்சிடும். அலாரம் அடிச்சிச்சுன்னா அந்த ராடு ஓடி வந்துடும். இதுவரை ஹார்டு மூட அவன் வேகமாக வருவான். அதனால் தயங்கி விளையாட வேண்டியதாக இருக்கும். மைக்ரோவேவ் ஆகும் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குமே, இதாங்க வந்துருச்சு. ஒன்றும் இல்லை. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இந்த ரூம்லேருந்து கிளம்புவோம். இங்கே கக்கூஸ் இருக்குது போல், கக்கூஸ் தான் அது. ஓகே, இந்த கக்கூஸாவது கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. இங்கே தான் இருக்கே பீஸா ஃபுட்டு. இதுதான் நான் அந்த இடத்துலலாம் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. ரைட்ரா, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ப்ளூ பிரிண்ட்டில் வச்சிடலாம். ப்ளூ பிரிண்ட்டில் வச்சதுக்கப்புறம் 2வது பாட்டும் கிடச்சிடும். 3வது பாட்டு மைக்ரோவேவ் ஆகும்னு பார்த்தோம்ல, அதுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, வச்சாச்சு. 2 பொருள் வச்சுட்டோம். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். அந்த பொருளை போய் பொறுமையாக எடுத்துகிட்டு வருவோம். மைக்ரோவேவ் ஆகும்னா எங்கெல்லாம் இருக்குது? குட்டி சாத்தன் தொல்லை தாங்க முடியலையே, எங்கே போனாலும் இருக்குதுங்க. அது கீழே இருக்குங்க. அதனால் நம்மளால் மேலே வழியாக போயிட்டு திருப்பி கீழே வந்துடலாம். இப்படி வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மைக்ரோவேவ் அவன் கிடச்சிருச்சு. இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ஹைட்லேருந்து தூக்கி போடணும். அப்படி தூக்கி போட்டால் வச்சுக்கோங்களேன், இது உடஞ்சி இதுக்குள்ளே இருக்கிற பாட்டு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான்டா, கீழே போட்டாச்சு, உடஞ்சிருச்சு. இப்போ கீழே போட்டதுக்கப்புறமா அந்த அவன்லேருந்து இது வெளில வந்திருக்கும். இதை போட்டு மைக்ரோவேவ் கன்னை செஞ்சாச்சு. இது பேர் மைக்ரோவேவ் கன். இந்த கன்னில் 2 புல்லட்டு தான் இருக்கும். ஒரு புல்லட்டு இந்த லாக்கு மேலே யூஸ் பண்ணணும். ஓகே, உள்ளார ஐஸ் கட்டி இருக்கும். அந்த ஐஸ் கட்டி தூக்கிக்கலாம். இந்த ஐஸ் கட்டி விட்டு பாருங்களேன், இதுக்குள்ளே வால்வ் இருக்குது. இந்த வால்வ் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் கட்டி உருக்க வைக்கணும். இந்த ஐஸ் கட்டி உருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இதை சூடாக்கணும். சூடாக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து ஆவி நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஆவி சூடாக தானே இருக்கும். அந்த சூடு காட்டி இது மேலே பார்த்தோன்னே அந்த ஐஸ் உருகி இது உள்ளே கிடச்சிடும். இங்கே தானே இருக்கும், இதுக்குள்ளே போனால் இருக்கும். ஓகே, இப்போ கண் எதிரிலே இருக்கா. இப்போ கரெக்டாக இது இந்த இடத்துல வைக்கணும். ஐயோ, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதை கையை விட்டு எடுக்க முடியுதான்னு தரலையே. அந்த சைடு தாண்டி போக முடியாதுங்க. இப்போ ஆஃப் பண்ணால் தான் போக முடியும். சூடாக இருக்குன்னு சொல்லி ஒதுங்கி வரான். இப்போதைக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நேராக போய் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கான் பார்த்தீங்களா,
அவங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறமேட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல ஆவி வந்திருக்குல்ல அந்த ஆவியை வந்து நிறுத்துவான். அந்த ஆவி நின்றதுக்கப்புறமேட்டு நம்ம கையை விட்டு அந்த ஐஸை மறுபடியும் எடுக்கணும். அப்புறம் கரெக்டான இடத்துல வச்சு மறுபடியும் அந்த ஆவியை வர வைக்கணும். ஏங்க நமக்கு ரெட் கலர் வால்வு கிடச்சிருச்சுங்க. சூப்பருங்க, போடு மாசு தான். ஓகே, இது ஒரு இடத்துல போய் வச்சுட்டு வந்துடலாம். ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு வைக்கணும். இது டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். இந்த இடத்துல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறதானே. இங்கே குட்டி பையன் வந்துட்டுருக்கான். போடா மிடிராச்சு கொன்றுவேன். எதுனா இருக்கும். ஆஹா, கன்ஃபியூஷன் ஆகுது. இங்கே தானே எங்கள் பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரி இருக்குது. கரெக்டான இடத்துக்கு போக வழிவே திரும்ப மாட்டேங்குது. ஒரு ஃப்ளோவில் போவோம். ஃப்ளோவில் போனால் அதுவாக மாட்டிக்கும். இவன் வேறு சின்ன ரோபோட்டு தொல்லை தாங்க. அலாரம் அடிக்கூடாதுன்னு தான் ஓடிடுறேன். அலாரம் அடிச்சிருது. ஓகே, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே 3 வால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் கலர் வால் வச்சிடலாம். அடுத்து க்ரீன் கலர் வால் வந்து ஐஸ் கட்டிக்குள்ளே இருக்கும். ப்ளூ கலர் வால் வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அது 3த்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு டோர் அன்லாக் ஆகிடும். அப்புறம் நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஜேக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும். ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்கும். ஃபோன் சிபிள் ஃபோன்ட்டே இருக்கும். இந்த ரூம் தான். இதை ஓப்பன் பண்ணால் உள்ளார டோர் லாக் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன பண்ணலான்னா ஜேக்கு வந்து ஃபோன் பண்ணணும். ஹலோ மச்சான், டேய் அது சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன்டா. நீடா? நான் சாப்பிடலடா, பயங்கரமா பச்சிக்கிற அடிச்சுக்கிற காப்பாற்றுறான். ஓகே, இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம ஐஸ்கிரீம் 4 விளாண்டோம்ல அந்த மேப்பில் இருக்கும். இப்போ நம்ம உடச்சி விட்டு அந்த இது கூட பாருங்கள் கட்டையை வச்சு சரி பண்ணி வச்சுருக்காங்க ராடு பையன். ஓகே, இப்போ அந்த ஜே என்ன பண்ண போகிறான்னா இங்கேருந்து ஒரு ஸ்டீல் கண்ட்ரோல் பண்ணுற வால்வ் இருக்கும். அந்த வால்வ் ஆஃப் பண்ணணும். அந்த வால்வ் ஆஃப் பண்ண வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ளூடூத் வேஸ்ட் பண்ணிட்டேன். சுட்டு தள்ளி இல்லைன்னு நினச்சேன். சரி விடுங்க, எல்லாம் சும்மா வேஸ்ட்டு தான் ஆக போகுது. இந்த டப்பா தலை என்ன சுட்டுருவோம் சாவிட. ஐயோ, இதை வச்சு அந்த ராடு சாவடிக்கலான்னு நினச்சேன். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இது தெரியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி, எடுத்துகிட்டு போகுது. அவன் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல டோர் ஹேண்டில் இருக்கும். இந்த டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போவோம். இந்த டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல டோர் லாக் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுங்க. ஐயோ, எவ்வளோ வேலை. மக்களையே பார்த்துட்ருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் 10 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணல. 1 மில்லியன் வரைக்கும் வேறு இருக்குது. அதெல்லாம் நம்ம எந்த வருஷம் ரீச் பண்ணுறது? நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே கைஸ். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த பக்கம் ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்குது. வந்துட்டாண்டா. சொன்னால் கேள்றா, கரண்ட் விட்றாதெல்லாம் ஒளிவிட்றா. டோர் வேறு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏன்னா நம்ம கரண்ட்டில் மாட்டிருப்போம். இங்கே டோர் ஹேண்டில் வச்சு டோர் ஓப்பன் பண்ணோம். ஓகே, இப்போ ஐஸ்கிரீம் டப்பு தேவைப்படுது. அந்த ஐஸ்கிரீம் டப்பா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் மேலே போய் எடுத்துக்கணும். எத்தனைங்கிற ரைட்டே. இப்போ வந்தாச்சு. இங்கேருந்து நேராக போயிட்டு அந்த டப்பை எடுத்துகிட்டு வரணும். அந்த ஐஸ்கிரீம் டப்பை எங்கே இருக்கு? ஞாபகம் வந்துடுச்சு. ஆஃபீஸ் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே தான் இருக்கும். இங்கே தான் டோர் திறந்தால் வச்சுக்கோங்களேன். எங்கடா டப்பாவை காணோம்? இங்கே இருக்கா? நான் கூட ஷாப் ஆகிட்டேன். வேறு ரூம் கொண்டுலான்ட்டு நேராக வந்த வழிக்கே போவோம். மறுபடியும் இந்த குட்டி பையல இதுலேருந்து அப்ச்சு ஓடி இந்த குப்பை தொட்டி ஏரியா பார்த்ததுக்கப்புறம் தான் ஆகிறது. இங்கே ஒன்று பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம். இந்த டப்பா பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்கும். இந்த குப்பை தொட்டி வண்டி விட்டு இறங்கினோடனே நம்ம சரியாக போயிடும். ஓகே, இப்போ வந்து இந்த கண்ணாடிலாம் இருக்கும். இந்த கண்ணாடி மேலே குப்பையத்துக்கு எறியணும். இங்கே சின்ன பாட் இருக்கும். அந்த பாட் என்ன பண்ணணும், அந்த கண்ணாடிலாம் க்ளீனாகவே வச்சுக்குமா. அங்கே பார்த்தீங்களா அழுக்காயிருச்சா? இப்போ அந்த வாட்டை போய் க்ளீன் பண்ணும். பார்த்தீங்களா க்ளீன் பண்ணுது. ஓகே, இப்போ என்ன தேவைப்படுதுன்னா இந்த பாட் இருக்குல்ல, இந்த பாட்டோட மூக்கு தான் தேவைப்படுது. இந்த மூக்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏசி அவுட்லெட் இருக்கும். அதுக்கிட்ட போக வச்சோன்னா அது கண்டிப்பாக அடிபட்டு நமக்கு மூக்கு தனியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ இதுதான் என்னோடய பிளானு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா கடைசியில் இங்கே குப்பை தூக்கி போட்டால் அழுக்காயிரும். அதுக்கப்புறம் நேராக க்ளீன் பண்ணுறதுக்கு வேகமாக ஓடி வந்து இங்கே இருக்கிற ஏசி அவுட்லைனை கண்டிப்பாக மாட்டிக்கும். ஓகே, கடைசி இடத்துல வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ கண்டிப்பாக மாட்ட போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ அதை வந்து இழுக்குதுன்னு நினைக்கிறேன். தள்ளிட்டே போகுது. அவ்வளோதான்டா, சோழி முடிஞ்சா. மாட்டிக்கினாரு ஒருத்தர். மிக்சியில் போட்டு நான் தக்காளி மாதிரி பீஸாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மூக்கு மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு போய் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார இந்த ஆயிலை பிடிச்சிட்டு போகணும். இந்த ஆயில் சேகரித்து எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் டப்பா ஃபுல்லாக ஆயில் தான் இருக்குது. மறுபடியும் அந்த இடத்துக்கே தான் இப்போ போக போகிறோம். பாட்டுக்கு வந்து வச்சுருங்க. இவன் மேலே குப்பையை தூக்கி போட்டு பார்ப்போம். கரெக்டாக போக முடியல. ஐயோ, சாவான்னு பார்த்தா சாவே இல்லை.
ஓகே நம்ம கிளம்பி வந்து மறுபடியும் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டா நம்ம இந்த வழியாக போயிடலாம். நம்ம இது வழியாக போனோடனே நேராக ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆயிடுவோம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ரைட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஆயிலை ஊற்றணும். எங்கே ஊற்றணுன்னா ஒரு டோர் ஹேண்டில் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளார இந்த இடத்துல ஸ்டாப்காகுன்னு இருக்கும். கரெக்டாக அது மேலே ஊற்றணும். ஊற்றுறோன்னு நம்மளால் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ ஆப்ரேட் பண்ண வேணால் இப்போதைக்கு அந்த மூக்கு போய் எடுத்து வந்துடலாம். அந்த மூக்கு வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கும். இதாக பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது. இந்த மூக்கு எடுத்துப்போம். ஓகே, மீராட் நோஸ் இது பேர். ஓகே, இதை எடுப்போம். இந்த இடத்துல ஒரு இடத்துல வைக்கணும். கடைசி ரூம் வந்தோன்னா இங்கே தான் வைக்க வேண்டியது இருக்கும். இங்கே சேம்பர் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள வந்து மூக்கு வச்சிடலாம். ஓகே, மூக்கை வச்சாச்சு. இந்த மூக்கு என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே போகிறது காற்று வந்து அடிச்சிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ண முடிஞ்சு. அவ்வளோதாங்க. இப்போது அந்த ஆவி போயிடுச்சு பார்த்துக்கலாம், அதெல்லாம் நின்றுருக்கும். இப்போ பைக்கை தேடி போவோம். கண்ட்ரோல் ரூம் போனால் தான் பைக்குக்கு ஃபோன் பண்ணி மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஓகே, கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பைக்குக்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ மச்சான், வந்துட்டேன்டா. இப்போ போயிட்டு அந்த வால்வு எடுத்துக்கடா மச்சான். அந்த ஐஸ் கட்டி அங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஐஸ் கட்டி எடுத்து கரெக்டாக வச்சு திருப்பியும் ஜேக்கு ஃபோன் பண்ணுவோம். இப்போ கட் பண்ண ஸ்டீம்லாம் ஆன் பண்ண சொல்லணும். இப்போ ஐஸை கரெக்டாக எடுத்துக்க முடியும். ஐஸ் எடுத்து வச்சாச்சு, கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நேராக போய்ட்டு திருப்பியும் ஜேக்கு ஃபோன் பண்ணணும். ஜேக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பியும் போயிட்டு அந்த ஸ்டாப்புக்காக வந்து ஆஃப் பண்ணிட்டு வரணும். ஆமாம், இப்போ இந்த ஸ்டாப்புக்காக ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கா, ஏதோ ஒன்று. அது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணுங்கள், ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அதை போய் ஆஃப் பண்ணால் போதும். இது வேறு வல்ல ஒரு கரண்ட் விட்டான்டா. ஓகே, இது அலாரம் அடிச்சிருச்சு. அப்புறம் ராட் கம்பில் தேடி வர ஆரம்பிச்சிருவா. இப்போ போயிட்டு அந்த ஸ்டாப்புக்காக ஆன் பண்ணிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே பதுங்கிடுவோம். இதுக்குள்ளே பதுங்கிடுவோம். இப்போ எங்கே ஓப்பன் பண்ணுங்க, இதுக்குள்ளே பதுங்கிடுவோம். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், வரல. சரி, திறந்துட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது தலைவன் இப்போ தான் வரானே. ஓகே, அவன் பார்த்து வச்சா கண்டுபிடிச்சிட்டேன். இவன் மாட்டிக்கிட்டேன். இவன் எந்த சைடு வரான், சரி மேலே வரான். பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக வரானே. நான் தான் சொன்னேன்ல ஹார்ட் மூடில் இருக்கானு. ஐயோ, கரண்ட் விட்டான்டா. முன்னாடி வரானே. அடிவாங்க கூடாது. ஓடி தலைவன் வேகமாக வரான். ஏய் ராடு மண்டையா, கொஞ்சம் விட்டுருந்தா நான் பிடிச்சிருப்பியாடா. ஜஸ்ட் மிஸ்ஸு, எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ நேராக போயிட்டு இந்த மைக்கு பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த வால்வெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, வந்துட்டோம். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம். பைக்கு பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு அந்த ஐஸ் உருகி அதில் இருக்கிற வால் வெளியே வந்துட்டுருக்கு. அந்த வால் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல போய் வச்சிடலாம். அதிகமாக இன்னொரு இடத்துல பொருள் தேவைப்படுது. இந்த இடத்துல காப்பர் ஒயர் இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு திருப்பி ராடு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ராடில் போய் சுற்றி விடணும். அதை ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன், அதை வெடித்து அதுலேருந்து ஒரு வால்வு கிடைக்கும். ஆக மொத்தம் நம்மகிட்ட 3 வால்வுமே கிடச்சிடும். ஓகே, இப்போ நேராக போய்ட்டு இந்த காப்பர் வால்வு எங்கே சுற்றுற இடம், அந்த காப்பர் வால்வை சுற்றுற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இது மேலே கரெக்டாக சுற்றிடணும். ஓகே, இப்போ இது வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான் பச்சை. ஓகே, இப்போ தூரமாக கொஞ்சம் போய் ஒழிஞ்சிப்போம். ஏன்னா இப்போ வெடிக்க போகுது. பக்கத்துலேயே இருந்தால் வெடித்து நாம சுற்றுருவோம்ல, சாகவே கூடாது விளாண்டிட்டு இருக்கோம் ஹார்ட் மூடில். எங்கடா வெடியா புசுன்னு போயிடுச்சு. எங்க நான் கூட வெடியும் நினச்சேங்க, பார்த்தா வெடியவே இல்லை. வேறு கருமத்தை. ஓகே, நம்மகிட்ட ப்ளூ கலர் வால்வும் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், நேராக போய் அந்த வால் வைக்கிற இடத்துல போயிட்டு 3 வால்வுமே திருப்பி விடணும். ஓகே, ப்ளூ கலர் வச்சிட்டோம். இந்த இடத்துல க்ரீன் இருக்குது, அப்படியே வச்சிடலாம். எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4 முழு சுற்றியாச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவியெல்லாம் வருதுல்ல, அந்த ஆவியெல்லாம் வர வரைக்கும் சுற்றணும். எத்தனை முறை வேணால் சுற்றிக்கோங்க. ஆனால் அந்த பைப்பில் ஆவி வருது பார்த்திங்களா, அந்த ஆவியெல்லாம் நிற்கணும். ஓகே, இதை ஆன் பண்ணிட்டா அந்த மூக்கு அந்த சைடு போயிடுச்சு. இப்போ நேராக போய்ட்டு அந்த சைடு டப்பக்குன்னு விழுந்தோடனே டோர் அன்லாக் ஆயிரும். இப்போ இதுக்குள்ளே எதிர் விழிச்சோன்னா ஜே இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஜே மைக்கு 2த்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். அதே மாதிரி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள அடுத்த பாட்டில் சேர்த்துடலாம். அடுத்த பாட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பாட்டு சீக்கிரமாக போட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.